பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உங்க விண்ணப்பத்தை உங்க ஜெபத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு. இங்க சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு, நான் என்னென்ன காரியம் எதிர்பார்த்து பிரேயர் பண்ணணும் அதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சாருன்னு சொல்லி இங்க தாவீது மென்ஷன் பண்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க பிரேயர் பண்ற பிள்ளையா இருக்கும்போது அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அது என்ன காரியம்? நீங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு உங்க லைஃப்ல நடந்துராதா, இந்த அற்புத அதிசயம் நடந்துராதான்னு சொல்லி நீங்க ரொம்ப காத்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா? அது உங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா மகனே மகளே, நீங்க பிரேயர் பண்ற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர் நம்மள பார்த்து தான் சொல்றாரு. பிரேயர் பண்றது அப்படின்னா இப்ப இந்த வீடியோ பாத்துட்டீங்க உடனே நான் போய் வீட்டுல பிரேயர் பண்ண போறேன்னு கிடையாது. நீங்க ரெகுலரா அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கீங்களா? ஆண்டவரோட சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் உங்க காரியங்களை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கேளுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்காரு, ஆனா தேடுறதுக்கு மகனே மகளே நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தேடி பாருங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. யாருங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ. இயேசுப்ப உங்க இல்லத்துல ஏத்துக்குங்க, அவரை விசுவாசிங்க, அவருக்காக ஊழியம் பண்ணுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. உங்க பிரச்சனைக்கு தேவன் மாத்த வல்லவரா இருக்காருங்க. இன்னைக்கே மாறப்போகுதுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணுங்க. God bless you. ஆமென்.